என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எஸ், அதாவது நீங்க ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சில பேர் ரெக்கார்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கோகோஸ்ட் இல்லாம யாராவது இருந்தா அவங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகாது. அது அப்படியே அந்த கோகோஸ்டுக்கே ரெக்கார்டு யாருக்கானா என் மெயிலுக்கு தான் ஆகும். என்ன ஜூம் இருக்கு பார்த்தீங்களா, ஜூம் தான் ஆகும். அதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ட்ரை பண்ணாலும் ஆகாது. அதே டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. ரைட். ஸோ என்னுடைய ஜூம் கிளவுட் இருக்கு பாருங்களேன், நான் பே பண்ணி வாங்கியிருக்கோம்ல, அந்த கிளவுட்ல தான் இது நான் இந்த நான் என்னென்ன கிளாஸ் இருக்கோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லை. நீங்க ஸ்கிரீன் அது என்ன சொல்ல செல்லே ஸ்கிரீன் ரெக்கார்ட் அதில் வேணா பண்ணலாம். அது பண்ணா செல்லு போயிடும். சரியா? ரொம்ப அவ்வளோ பண்ண முடியாது. சரி, ரைட்டு, கவனிங்க. ஸோ அப்சார்ப்ஷன் அடுத்த என்ன பார்க்க போறது வந்து அப்சார்ப்ஷன் சார். இதுல என்ன பார்க்க போறோம்னா, சப்போஸ் டைஜஷன் கொஸ்டின் இல்லைன்னா அப்சார்ப்ஷன் தான். அப்சார்ப்ஷன்ல வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட் இதுல தான் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது. வாட் இஸ் மீன் பை அப்சார்ப்ஷன்? உட்கிரித்தல். அதாவது அது மெயினா வந்து இதுல அப்சார்ப்ஷன் சொன்னோன்னு நமக்கு ஞாபகம் வர்றது வில்லை, இதுதான். சரியா? அப்சார்ப்ஷன் நம்ம ஆஃப்டர் தட் எண்ட் ப்ராடக்ட், ஆஃப்டர் த டைஜஷன் த எண்ட் ப்ராடக்ட் எவரிதிங் லைக் அமினோ ஆசிட், fatty acid and glycerol and monosaccharides, that everything will be absorbed with the help of the villi. சரி சார், எங்க சார் வில்லைனா இண்டஸ்ட்ரியில தானே இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியில அப்சார்ப்ஷன் நடக்குமா? the site of absorption very little in that stomachலயும் absorption நடக்குமா? particularly water, salt, alcohol, few drugs like aspirin. But some absorption will occur in large intestine. large intestine absorption நடக்குமா? மேக்ஸிமம் வந்து சில விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், வாட்டர். பட் மெயினா எங்க சார் நடக்கும்னு கேட்டா ஸ்மால் இண்டஸ்ட்ரைன். ஏன் சார் ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் அவ்வளவு மெயினா நடக்குன்னா 4 மெக்கானிசம். ஒன்னு வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரைன் பாருங்க, லென்த் 6 மீட்டர் லாங், 3.5 to 4 மீட்டர் சென்டிமீட்டர் வித். அப்ப எனார்மஸ் அப்சார்ப்டிவ் யூனிட் இஸ் தட். I mean the pilia circularis, it is extend from that inner surface of the small intestine to increase the absorption surface. I mean villi. சரியா? வில்லை, வில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். வில்லஸ்னா சிங்குலர் சார், வில்லை அப்படின்னா ப்ளூரல். தெரிஞ்சுக்கோங்க. 6 millions ஆஃப் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். சரியா? இந்த படத்துல சின்ன ஒரு ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன 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 ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் இந்த இடத்துல என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் 0.5 to 1 mm தான் இருக்கும் லாங். நீங்க மெட்டீரியல் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 38, ஃபிகர் நம்பர் 14. அதான் ஒரு வில்லை. எப்படி இருக்கேன் பாருங்க. சரியா? சோ த வில்லஸ் இதுல மெயினா என்னன்னா பிளட் கேபிலரிஸ் அண்ட் லிம்ப் வெசல்ஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா, லிம்ப் டக்ட்னு இருக்கு பாருங்க. கலரை மாத்திக்கிறேன். லிம்ப் டக்ட். சரியா? அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த ஆர்டரி இருக்கா, வெயின் இருக்கா, அந்த கிரீன் கலர்ல இருக்கும். இது ப்ளூ ரெட் கலர்ல இருக்கும் பாருங்க. சோ அப்ப இந்த பிளட் கேபிலரிஸ், இந்த லிம்ப் வெசல், இது இந்த ப்ளூ, ரெட், இந்த கிரீன், இது எல்லாம் சேர்ந்து அப்படியே இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கு பாருங்க. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? லாக்டியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இல்ல, டிஸ்பிளே இல்ல, பட் அங்க நான் காமிச்சிருக்கேன். சரியா? லாக்டியல். ஸோ ஆக்சுவலா வந்து லாக்டியல் இது இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வில்லை கேன் அசோசியேட் பை த, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இது இந்த வில்லை மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள். டியோடினம் மியூகோசால செக்ரேட் பண்ணக்கூடிய வில்லிக்ரின். வில்லிக்ரின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்ப வில்லஸ் மாதிரி ஒரு நார்மலா அப்படி ஒரு வில்லஸ் இருக்குன்னா அதுல கவனிங்க, சிம்பிளா புரியுதுன்னு சொல்றேன். இது ஒரு வில்லஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு வில்லஸ். இதுக்கு நடுவுல நிறைய மைனூட்ட மைக்ரோ வில்லை, அது கவுண்ட்லெஸ். ஓகே, ஒரு சின்ன ஒரு செல்லுல, ஒரு மீக்கோஸ் செல்லுல 500 மைக்ரோ வில்லை இருக்குமா? இவ்வளவு விஷயம் இருக்கிறவங்க தான் சார் நம்ம அப்சார்ப்ஷனே நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன், இதுல தான் கொஸ்டின் வரும். Actually 2 types process, passive and active absorption takes place. Passive absorption is physical process. அது simple diffusion, osmosis, facilitated diffusion மூலம். Diffusion தெரியும், high concentration இருந்து low concentration போகும். Simple diffusion slow process. இண்டஸ்ட்ரைன்ல இருந்து ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து பிளட்டுக்கு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே த்ரூ சிம்பிள் டிஃப்யூஷன்ல போகும். ஆஸ்மாசிஸ் உங்களுக்கு தெரியும். வாட்டர், இது ஒரு யூஜில கேட்ட டிஆர்பி கொஸ்டின். வாட்டர் எப்படி என்ன மெத்தட்ல அப்சார்ப்ஷன் நடக்கும்? ஆஸ்மாசிஸ். இது ஆன்சர். சரியா? வாட்டர் வில் பி அப்சார்ப்ட் பார்ஷியலி இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். மோஸ்ட்லி வாட்டர் எங்க தெரியுமா? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தான் செய்யணும் அப்சார்ப்ஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா இதுவும் வந்து எப்படின்னா, இந்த ஃப்ரக்டோஸ் கேட்கலாம் கொஸ்டின்.
ஃப்ரக்டோஸ் என்ன டைப்ல அப்சார்ப்ஷன் நடக்குன்னு கேட்பாங்க. ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். சரியா? இந்த டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ் இதெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி கிடையாது. செல் பயாலஜி வரும்போது, பிளாஸ்மா மெம்பரேன் வரும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நடத்துவேன். சரியா? The fructose is absorbed by this process, facilitated diffusion. A facilitated diffusion la nalla gavaninga, it does not use the any energy. No need for the any active participate of the cells. Just ஒரு carrier molecule இருந்தா போதும், அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதான் அதோடைய ரோல். பட் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அது பயாலஜிக்கல் ப்ராசஸ். தட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து எண்டோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க. இது எப்படி ஆக்டிவ் ப்ராசஸ்னா, ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனும் போகும், லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷனும் போகும். The process independent of concentration gradient அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா அங்க carrier protein molecules of membrane need and ATP also utilized. Facilitated diffusionல எனர்ஜி தேவையில்லை. ஆக்டிவ் டிஃப்யூஷன்ல இல்ல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா எனர்ஜி செலவாகும், ATP செலவாகும். சரியா? The active transports are for more rapid than in diffusion. ஏன்னா 100 ஒரு குளுக்கோஸ் மாலிகுல 100% அப்சார்ப்ஷன் நடக்குன்னா அங்க ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் நடக்கும். நாட் ஒன்லி தி குளுக்கோஸ், கேலக்டோஸ், அமினோ ஆசிட்ஸ், தட் எவ்ரிதிங். பேஜ் நம்பர் 39ல சில டயக்ராம் கொடுத்திருப்பேன், அதையும் நீங்க பாருங்க. இதுல சோடியம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஃபார் சோடியம் பம்ப். குளுக்கோஸ் இதுல ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன் பாருங்க, கார்போஹைட்ரேட். அது என்னன்னா வேற வேற ஃபார்ம்ல வந்து அது அப்சார்ப்ஷன் நடக்கும் சார். குளுக்கோஸ் டைரக்டா அப்படி இல்லாம அது என்ன சொல்றாங்கன்னா, குளுக்கோஸ் டெம்பரவரிலி டு சேஞ்ச் த குளுக்கோஸ் பாஸ்பேட். நம்ம என்ன நினைப்போம், பேசிக்கா நினைப்போம் ஃபைனலா குளுக்கோஸ் கிடைக்குதா, அப்படியே குளுக்கோஸ் வந்து வில்லை வழியா நம்ம பிளட்டுக்கு போயிடும் அப்படின்னு நினைப்போம். ஆப்சன் குளுக்கோஸ் கொடுத்தா அது ராங் ஆன்சர். குளுக்கோஸ் பாஸ்பேட்டா மாத்தின பிறகுதான் அப்சார்ப்ஷன் நடக்குமா சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுமாதிரி வாட்டர், மினரல் சால்ட்ஸ், வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், அமினோ ஆசிட்ஸ், தட் எவ்ரிதிங் தட் கேரிடு பை த லிவர். இப்ப அப்சார்ப்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த போது பாத்தீங்களா, இந்த உள்ள இப்படி போன உடனே தட் எவ்ரிதிங் பி கலெக்ட் தட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின். நல்லா ஞாபகங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வெயின் வழியா எங்க போகும், லிவருக்கு போகும். யூஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின் இது. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு எந்த வெயின் வந்து எடுத்துட்டு போகும் ஆஃப்டர் அப்சார்ப்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், மறந்துடாதீங்க. சரியா? ரைட். திரும்ப அது உள்ள லிவர்ல உங்களுக்கு தெரியுமே, அங்கதான் பிளட் அதிகமா இருக்குமே, அப்படியே பிளட் ஸ்ட்ரீமோட அது மிக்ஸ் ஆயிடும். இதுதான் சிம்பிளா சொல்ற விஷயங்கள். இதுல பேஜ் நம்பர் 40ல வந்து அந்த கீழே பேஜ் நம்பர் 40ல பாருங்க, மெட்டீரியல்ல டிஃப்யூஷனுக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். போதும். அடுத்தது இப்போ நான் ஜென்ரலா சில விஷயங்கள் சொன்னேன். இப்ப அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட் ஒரு இவ்வளவு நேரம் சொன்னது வந்து நான் ஸ்பெசிபிக்கா இது அது நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல. கார்போஹைட்ரேட் சொன்னேன் நானு. சரியா? புரோட்டீன், அமினோ ஆசிட் சொன்னேன். ஃபேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்சார்ப்ஷன் நடக்கும் சார். ஃபேட் ஏன்னா இதுல ஒரு டிஆர்பிலே கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஃபேட் வந்து எப்படின்னா, நான் ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும், இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், இந்த மோனோகிளிசரைட்ஸ் அண்ட் டைகிளிசரைட்ஸ். இது ஒரு பெரிய லாங் செயின் ஃபேட்டி ஆசிடோ இல்லைன்னா மோனோகிளிசரைட்ஸோ இல்லை டைகிளிசரைட்ஸோ அது வந்து இன்சாலபிள் இன் வாட்டர்ல சாலபிள் கிடையாது. தட்ஸ் வை இட் cannot directly it's absorbed from the intestine. அப்ப இன்டெஸ்டைன் வழியா அதை அப்சார்ப் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப they combined with, நல்ல கிளாஸ் கவனிங்க, the combined with bile salt கவனிங்க. டைஜஷன் ஆஃப் லிப்பிடுக்கு நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த எமல்சிபிகேஷன் யூஸ் ஆகும்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி பைல் சால்ட் அப்சார்ப்ஷனுக்கும் யூஸ் ஆகும். இந்த கம்பைன் அதை என்ன சொன்னா, இந்த ஃபேட் மாலிகுலோட பைல் சால்ட் கம்பைன் ஆயிருமா அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் டு ஃபார்ம் த சாலுபிள் மாலிகுலா மாறிடுமா. அதுக்கு பேர் தான் மைசெல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஐ திங்க் யா மெட்டீரியல் நான் சொல்ல மெட்டீரியல் பாருங்க, பேஜ் நம்பர் 39 பாருங்க. 39ல ரெண்டாவது டயக்ராம் பி டயக்ராத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட் மோனோசாக்கரைடு சொல்லியிருப்போம், ரெண்டாவது டயக்ராம் தான் ஃபேட்டி ஆசிட். நான் சொல்ல அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க. மேல பைல் சால்ட் இருக்கா, பைல் சால்ட்டோட அந்த ஃபேட் மாலிகுல் கம்பைன் ஆகுதா, கம்பைன் ஆனா அதுக்கு பேர் பாருங்க எமல்சிஃபைடு டிராப்லெட்னு சொல்லியிருக்கா. அது வித்தின் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, மைசெல்ஸ். இதெல்லாம் ஆப்ஷனா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. முக்கியமான கொஸ்டின். சரியா? என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இப்படி அப்சார்ப்ஷன் நடக்குமா சார்? அதுவும் கிடையாது. சரி, இது இந்த அப்ப மைசெல்ஸ் நவ் திஸ் இஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்சார்ப்ட் இன்டு தட். இதுல இருந்து அப்படியே உள்ள வருது இந்த பைல் சால்ட்ஸ். சரி சார், அப்படி அந்த படத்துல பாருங்களேன்,
இட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் த ட்ரைகிளிசரைட்ஸ். அதுல இருந்து என்னவா மாறுது பாருங்க, ஹைலோமைக்ரான். ஹைலோமைக்ரான் நத்திங். இங்க வந்து லிப்போ புரோட்டீன் சொல்லுவோம். நான் வித்தின் பிராக்கெட்ல அங்க லிப்போ புரோட்டீன் அந்த டயக்ராம்ல எழுதியிருக்கனான்னு தெரியல. ஹைலோமைக்ரான்ல லிப்போ புரோட்டீன் எழுதியிருக்கேன். ஏன் எழுதியிருக்கேன்னா, இது ரன்னிங் மேட்டர்ல உள்ள இருக்கும். நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 39 அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ல ஒரு 10 லைனுக்கு அடுத்து அப்படியே கூட ரீட் பண்றேன் நான். சரியா? அது நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிருவீங்க. இதுதான் கொஸ்டின். அதுக்காக தான் அந்த இடத்துல என்ன சாரு தேவையில்லாம எழுத மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் அந்த இடத்துல நான் அதை எழுதியிருக்கேன். நீங்க மெட்டீரியல் உள்ளதான் நாங்க எழுதியிருக்கேன். அந்த மெட்டீரியல் பாருங்க, ஒரு 10 லைன் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட்ல ஒரு 10 லைன் கீழே பாருங்க. The fats then mixed with the cholesterol and coated with the spherical protein அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. சரியா? சோ அப்ப இதுல என்ன சொல்லுங்க, the bile salt அதெல்லாம் triglycerides ஃபார்ம் ஆகும். அப்ப later it's pushed from that cells into the goblet. அது வந்து ஹைலோமைக்ரான். இது ஹைலோமைக்ரான் into the எது வந்து இந்த ஹைலோமைக்ரான் அப்சார்ப்ஷன் நடக்கும் சார் இந்த வில்லைன்னு கேட்டா லாக்டியல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அந்த ஃபேட் சிம்பிளா நிறைய தடவை டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, வேற எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த ஃபேட் டைஜஷன் கிடையாது, அப்சார்ப்ஷனுக்கு மைக்ரோவில்லையில எந்த பார்ட் வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும்னு கேட்பாங்க, லாக்டியல். இது நீங்க பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 38க்கு வாங்களேன். 38ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன்னா அதுல லெஃப்ட் சைடு பாருங்க, இந்த சைடு பாருங்க, லெஃப்ட் சைடு. சரியா? டயக்ராம்ல ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அது பக்கத்துல ஏதாவது ஹேண்ட் ரைட்டா எழுதியிருக்கேன்னா? சரி, ஓகே. நான் சொல்றது மட்டும் அந்த இடத்துல எழுதுங்க. ஏன்னா ரன்னிங் மேட்டர்ல இருக்கு, நீங்க சரியா கவனிக்க மாட்டீங்க ரீட் பண்ணும்போது. லிம்ப் வெசல்ஸ் அப்சார்ப்ட் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் இருக்கா அந்த இடத்துக்கு மேல அதுக்கு நேரம் இல்ல ஆரோ மார்க் ஏதோ ஒன்று போட்டு லிம்ப் LYMPH லிம்ப் வெசல் அப்சார்ப் அப்படின்னு என்ன மீனிங் புரியுதா? அந்த லிம்ப் வெசல்ஸ் எங்க சார் இருக்குன்னா நீங்க ரைட் சைட்ல இந்த இடத்துல பாருங்க, மெட்டீரியல்ல ரைட் சைட்ல பாருங்க, லிம்ப் வெசல்னு ஒண்ணு இந்த டாட்டா நடுவுல இருக்கும் பாருங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டயக்ராத்தை. அதுதான் சார் அப்சார்ப்ஷன் நடக்கும். லிம்ப் வெசல்ஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் எதை அப்சார்ப் பண்ணும்? ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். திரும்ப சொல்றேன், வில்லை ஜெனரல் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ஸ்கூல் லெவல்ல கேட்கிற கொஸ்டின். உங்க பிஜி லெவல்ல சிஎஸ்ஆர்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட் எந்த பார்ட்ல வில்லையில அப்சார்ப்ஷன் நடக்கும்னு கேட்பாங்க. 2 ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து லிம்ப் வெசல் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க, லிம்ப் வெசல். சரியா? இல்லைன்னா எப்படி வேணா சொல்லலாம் லிம்ப் வெசல். இது இல்லைன்னா ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், லாக்டியல். LACTEAL லாக்டியல். அததான் லாக்டியல்னு சொல்லுவோம். சரியா? இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பா வரும், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்போ கம் டு த பாயிண்ட். 39க்கு வாங்க, பேஜ் நம்பர் 39. இப்போ நான் சொல்றது 39ல. அப்ப அந்த ஹைலோமைக்ரான் இன்டு த லாக்டியலா மாறும். Now make that இப்போ என்ன வாட்டர் சாலுபிளா மாறிடுமா. Now it transported the lymph and the blood from the lacteal lipoprotein. அது என்ன சார்? லிப்போப்ரோட்டீன். அந்த ரன்னிங் மேட்டர்ல இருக்கும் பாருங்க, lipoprotein. The hylomicron carried into the bloodstream via thoracic lymphatic duct without doing that. It's without going to liver. எங்க போனோம்? நம்ம ஏற்கனவே அந்த ஹெபாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலம் லிவருக்கு கொண்டு போகும். ஏன் சார் இங்க லிவர் கொண்டு போகுதுன்னா திரும்ப அங்க போய் இன்னொன்னு தெரியுமா, அதுல அந்த பிக்சர்ல பாருங்க, ஹைலோமைக்ரான் இதெல்லாம் அந்த பைல் சால்ட், இப்படியே பைல் சால்ட் ஃபுல்லா எமல்சிஃபைடு பைல் சால்ட் ஃபுல்லா இங்கேயே பண்ணிட்டு இருந்தா பைல் சால்ட் நம்ம பாடியில காலி ஆயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அப்ப திரும்ப இது வந்து நேரா அடுத்தது ஹெபாட்டிக் போர்ட்டல் வெயின் லிவருக்கு போகுது பாத்தீங்களா. அப்ப இந்த பைல் சால்ட் எல்லாமே திரும்ப ரீயூஸ் பண்ணுவோம். எவ்வளவு விஷயம் நடக்கும் பாருங்க. The liver for that reuse of this bile formation. சரியா? அப்ப mostly short chain fatty acids are absorbed directly into the blood. So இப்படிதான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதுல லிப்போப்ரோட்டீன் அப்படி ஏன் சொல்றோம்னா, அந்த ஹைலோமைக்ரான்ல வந்து லிப்பிட் பிளஸ் புரோட்டீன் அந்த ஃபார்ம்ல தான் அப்சார்ப்ஷனே நடக்குமா. இந்த லிப்போப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமானது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹைலோமைக்ரானும் ரொம்ப முக்கியமானது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. லாக்டியல் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல அங்க கேட்கறதுக்கு கொஸ்டினே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேட் டைஜஷன் அப்சார்ப்ஷன்னா இப்ப நான் சொன்ன ஒரு 5-6 கொஸ்டின் சொன்னேன்னா அதுக்கு மேல அங்க கொஸ்டினே கிடையாது. எந்த ஒரு கொஸ்டின் செட்டர் ஆனாலும் இந்த 5 கொஸ்டின்ல இருந்தா ஒரு கொஸ்டின் எடுப்பாரு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் எடுக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ரைட். ஓகே சார். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா எண்டோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா ரொம்ப ஸ்லோவா போறேன்னு நினைக்கிறேன் கிளாஸ். சரி பரவாயில்ல. எண்டோசைட்டோசிஸ் the cells are living in the ஏன் இப்படி இந்த பேஜ் நம்பர் 39ல இந்த லைனை பாருங்க. இப்ப கேஷுவலா சிலது நான் அப்படியே சொல்லிட்டே போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ஏரியா சொன்னா தட் இஸ் a hard spot of the question இருக்கும். நான் வச்சுக்கோங்க. எந்த ஏரியால ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னா. எஸ் சார் அந்த லைன்ல lymphatic duct without going around the liver ன்னு இருக்குல்லைங்க சார். without going liverனா அது புரியலைங்க சார் கொஞ்சம். இங்க சார் அந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார் அந்த லைன்ல via thoracic lymphatic duct without going around the liver ன்னு ஒரு லைன் இருக்குங்க சார். written away from that hepatic portal vein. அது வந்து திரும்ப வந்து ரீயூஸ்க்காக அப்படி போகுது மிஸ். வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணு நீங்க கிடையாது. அது அப்படி இல்லைன்னா வந்து பைல் சாண்ட்ல வந்து ஹைலோமைக்ரான் அதெல்லாம் வந்து நடக்காது, லிப்போப்ரோட்டீன்ஸ் வராது, அதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம். thoracic duct வழியா. வேற ஒண்ணும் அதுல பெருசா ஒண்ணு கிடையாது. சரியா? ஓகே ஓகே. கொஞ்சம் அன்வான்டடா சவுண்ட் வருது, அது மீட் பண்ணிக்கோங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் எண்டோசைட்டோசிஸ் பாருங்க. செல் லிவிங் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். சம்டைம் டேக் தி ஸ்மால் போர்ஷன். அத கைலின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த கைலினா உங்களுக்கு தெரியும் ஃபுட், அதாவது டைஜஸ்டிவ் ஜூஸும் பிளஸ் ஃபுட்டும் சேர்ந்ததுதான் அந்த அல்கிலின் எமல்சன் சொல்லுவாங்க. அது கூட சம்டைம் அந்த ஸ்டொமக்ல அப்படியே எடுத்துக்கிடுமா. அது எண்டோசைட்டோசிஸ் சொல்லக்கூடியது. ரைட். சரி சார். அடுத்த லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன சார் ரோல் அப்சார்ப்ஷன் கேட்டா அந்த சார் கைம் வேற கைலி வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. கைம்னா அது ஒரு இந்த இண்டஸ்டைன் ஸ்மால் இண்டஸ்டைன் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா யூசோபகஸ்ல இருந்து ஒரு கவலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டைஜஸ்ட் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம அப்படி சொல்லுவோம் இதை. ரைட். இப்ப நேரா இது என்ன ஆகும்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வருது பாத்தீங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைன் the chyli it's enter into the large intestine. It contain almost large intestine ஒரு 75% வந்து வாட்டர் தான் இருக்கும். ஆனா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபேட்ஸ் கொஞ்சம் இருக்கும், புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் எக்ஸஸ் என்சைம்ல நிறைய இருக்கும். அப்ப இந்த வாட்டர் தான் இங்க காலன் ரீஜன், அந்த அசெண்டிங் டிசெண்டிங் டிரான்ஸ்ஃபர்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த ரீஜன்ல வாட்டர் வந்து ஒரு 75% இருக்கு பாத்தீங்களா, அப்சார்ப்ஷன் நடக்கும். இங்க சிம்பாட்டிக் பாக்டீரியா இன்வால்வ் ஆகுமா சார்? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து சிம்பாட்டிக் பாக்டீரியா, லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த இருக்குறீங்களா, இங்க இந்த இடத்துல அசெண்டிங் டிரான்ஸ்ஃபர் டிசெண்டிங் அதுல இதுல சிம்பாட்டிக் பாக்டீரியா இந்த கார்னர் ரீஜன் பாத்தீங்களா, சிக்மாய்டு காலம் ரெக்டம் ரீஜன் இங்க இன்வால்வ் ஆகும். பர்டிகுலரா இங்க என்ன பாக்டீரியா ரெண்டு, ஈகோலை அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் பிகாலிஸ். ஈகோலைனா எக்ஸெக்ஸியா கோலைன்னு சொல்றது எண்டெம்பா கோலை. இது என்ன செய்யும்னா டு சிந்தசிஸ் விட்டமின் பி அண்ட் கே. Here also the absorption will be takes place. It convert that bile pigment, ஏற்கனவே bile salt னு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி பைல்ல ரெண்டு பிக்மெண்ட் இருக்கும், ஒன்னு பிலிருபின் அண்ட் பிலிருபிரிடின். சரியா? சோ இந்த பைல் பிக்மெண்ட்டும் இந்த இடத்துல the convert the bile pigment, அத brown pigment சொல்லுவோம். சோ நீங்க இந்த இங்க ஃபுல்லாவே வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும் சார். வாட்டர் அப்சார்ப்ஷன் முடிஞ்ச உடனே ஆல்மோஸ்ட் செமி சாலிடா அப்படியே பீசஸா அந்த காலம் ரீஜன் வந்து ரெக்டம் ரீஜன்ல வந்து பீசஸா இருக்கும். சரியா? அப்ப இந்த பீசஸ் வந்து அந்த என்ன கண்டிஷன் என்ன பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா தான் இருக்கும். என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா அந்த பைல் பிக்மெண்ட் தான் அதுக்கு காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பைல் பிக்மெண்ட். சரியா? அதுல வந்து முக்கியமா இந்த எக்ஸெக்ஸியா கோலை, சாரி எண்டெம்பா கோலை அண்ட் ஸ்டெப்டோகாக்கஸ் பிகாலிஸ், இதெல்லாம் வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்க சிம்பாட்டிக் பாக்டீரியா நடக்கிறதுக்கு, சிம்பாட்டிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அதுல இந்த ரெண்டு பாக்டீரியங்கள் வந்து இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. அது அந்த டைம் தான் வந்து இந்த ப்ரௌன் கலரா மாறுது. அண்ட் தட் டைம் இந்த சுமல் கேஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் முடிஞ்சு. இப்போ புரோட்டீன் பார்த்தோம், கார்போஹைட்ரேட் பார்த்தோம், லிபிட் பார்த்தோம். அடுத்தது அசிமுலேஷன். அசிமுலேஷன் என்ன சார்னா, அசிமுலேஷன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் டைஜஷன். டைஜஷன் என்ன சொன்னா, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கன்வெர்ட் த சிம்பிள் சப்ஸ்டன்ஸ். அசிமுலேஷன் என்ன, சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் ஆர் கன்வெர்ட் த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். தன்மயமாக்கல் அப்படின்னு சொல்றது தமிழ்ல. அதாவது இப்ப சிம்பிள்னா சுகர், மோனோசாக்கரைட், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் இந்த ஃபார்ம்ல நம்ம பாடியில ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது.
அப்ப இது ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா திரும்ப மாறும். மாறின பிறகுதான் நம்ம பாடியில ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸஸ் that everything. So that amino acid, supply that amino acid get the deamination in the liver. It's separation of that amino groups. Amino group combined with that CO2 that time to form the urea. Rest of the amino acid molecules are converted to the sugar and the fat for use of the source of energy. The protein change into the protoplasm, where formula repairing growth, it will be act as an enzyme. Protein நல்ல கவனிங்க, proteins are not stored in the body. Protein நேரடியா protein ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஃபார்ம்ல இருக்கும், அவ்வளவுதான். கார்போஹைட்ரேட் பொறுத்தளவு மோனோசாக்கரைட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அதெல்லாம் வந்து நார்மலா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அப்ப எக்ஸஸ் குளுக்கோஸ்லாம் வந்து குளுக்கோஸா ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம பாடியில. The excess glucose everything converted into the glycogen and stored in the liver and muscle. UGPG ரெண்டுலயும் கேட்ட கொஸ்டின். எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனா மாறி அது என்னவா ஸ்டோர் பண்ணணும்னா, எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா லிவர்லயும் மசில்லையும். சரியா? இது நம்ம ஃபாஸ்டிங் டைம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சாப்பிடல, இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடல, அப்ப என்ன ஆகும்னா இந்த கிளைக்கோஜன் உடைஞ்சு நம்ம குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். The energy for the 12 hours only almost. The man will be survived without food. நம்ம சாப்பிடாமயே 6 வாரம் இருக்கலாமா சார்? ஏன்னா நம்ம பாடியில உள்ள அந்த ஃபேட் ரிசர்வ் எனர்ஜி வந்து கொஞ்சமா கொடுத்துட்டே இருக்குமா, தெரிஞ்சுக்கோங்க. ஃபேட் பொறுத்தளவு ஃபேட் வந்து எங்க சார் ஸ்டோர் பண்ணணும்னா லிவர்ல ஸ்டோர் பண்ணும். ரொம்ப பேர் மசில்ஸ் மட்டும் நினைப்பீங்க. லிவர், போன், மசில்ஸ், அடிப்போஸ் டிஷ்யூ, செல் அண்ட் நியூக்ளியர் மெம்பரைன். சார் எவ்ரி மாலிகுல் ஆஃப் த ஃபேட் வில் பி அடிப்போஸ் டிஷ்யூ வில் பி ரீப்ளேஸ்டு அபவுட் எவ்ரி 3 வீக்ஸ். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஸ்கின் இருக்குல்ல சார், ஸ்கின்னுக்கு கீழே தான் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கும். 3 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஏற்கனவே ஸ்டோர் ஆன அடிப்போஸ் டிஷ்யூ பேர்ன் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கணும். திரும்ப அடுத்த புது அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அடிப்போஸ் டிஷ்யூல அந்த ஃபேட் மாலிகுல் எக்ஸஸ் ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம அது பேர்ன் ஆக விடுறதே கிடையாது. நல்லா சாப்பிட்டு அகைன் அண்ட் அகைன் அந்த அடிப்போஸ் டிஷ்யூ மேலேயே திரும்ப ஃபேட் ஸ்டோர் ஆனவனதான் நம்மளோட வெயிட், சைஸ் எல்லாம் கூடிட்டே போகுது. அதுதான் பிசிக்கலா ஒர்க் பண்ணும் போது தான் அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஆனா நார்மலா 3 வீக்ஸ் ஒன்ஸ் ரீப்ளேஸ் ஆகுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the important points regarding that assimilation. Okay, next defecation, egestion சொல்றது. Defecation அப்படின்னு சொல்றது என்னன்னா the elimination of undigested food material, that is a waste. அத நம்ம feces ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா stool அப்படின்னு சொல்லுவோம், STOOL. சரியா? மெக்கானிசம் வந்து இது யார் பண்ணுவாங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த வேலையை செய்யும். இது டிஃபிகேஷன் ப்ராசஸே யார் சார் மெயினா செய்யறாங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் தான். லார்ஜ் இன்டெஸ்டைன் தான் இந்த விஷயங்களை ஃபுல்லாவே செய்யக்கூடியது, ஃபுல்லாவே லார்ஜ் இன்டெஸ்டைன். சரியா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இதுல வந்து ஃபீசஸ்ன்னு சொல்ற மாதிரிங்களா, இந்த ஃபீசஸ் த ஹேவிங் தட் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஆல்மோஸ்ட் கலர் வந்து ப்ரௌனிஷா இருக்கும். அப்ப அதுல என்னென்ன சார் இருக்கும் இந்த ஃபீசஸ்ல? கம்போசிஷன் ஆஃப் த ஃபீசஸ் வந்து வாட்டர் இருக்கும், சாலிட் மேட்டர். இந்த இடத்துல ஃபீசஸா வெளியே வருது பாத்தீங்களா, வாட்டர் அண்ட் சாலிட் மேட்டர்ஸ் ஆர் பிரசன்ட். ஆல்மோஸ்ட் கலர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரௌன் கலர். சாலிட் மேட்டர்ல வேற என்ன சார் இருக்குன்னா, அதுல 3% பாக்டீரியா, 30% அன்டைஜஸ்டட் ராஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 20% ஃபேட், 15% இன்ஆர்கானிக் மேட்டர் அண்ட் 3% புரோட்டீன். இது எல்லாமே இருக்கும். கலர் வந்து ப்ரௌன் கலரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுல முக்கியமான ஒரு பிக்மெண்ட் பிலிருபின் நினைச்சிடாதீங்க. அந்த பிக்மெண்ட் பேரு ஸ்டெர்கோபிளினோஜன் அண்ட் ஸ்டெர்கோபிளின். சரியா? ஸ்டெர்கோபிளினோஜன் அண்ட் ஸ்டெர்கோபிளின். பாருங்க, இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது என் லைஃப்ல மறக்க முடியாத கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் நான் டிஆர்பி பிஜி எழுதும் போது இந்த கொஸ்டின் வந்தது, நான் தவறா எழுதிட்டு வந்தேன் ஆன்சர். தெரியல, நான் அப்பெல்லாம் இப்படி படிக்கல. உண்மை சொல்லணும்ல உங்ககிட்ட, இப்போ இந்த அளவுக்குலாம் நான் படிக்கவே இல்லை சார். படிக்காம ஸ்டேட்ல 2nd ரேங்க் சார் நானு. ஓகேவா? ஏன்னா அப்படிதான் இருக்கும். அந்த நம்ம என்ன அப்ப ஃபுல்லா ஸ்கூல் புக்கை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்தது, அவ்வளவுதான். ஆனா இந்த கொஸ்டின் வந்திருந்தது எனக்கு தெரியல, நான் படிக்கல. வீட்டுல வந்து ஆன்சர் பாக்குறேன், புக்ல அழகா இருக்கு. வருத்தப்பட்டு என்ன செய்யறது, வருத்தப்பட்டு பட் எனவே பாஸ் பண்ணிட்டேன்ல, ஸ்டேட்ல 2nd ரேங்க். ஆனா மேபி இந்த கொஸ்டினை கரெக்டா எழுதிருந்தா நானும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பேன் சார். ஏன்னா நான் 113 மார்க் 150க்கு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 114, 1 மார்க் கூட. திருநெல்வேலிக்காரன், அதுவும் ஜென்ஸ் தான். சரியா? சோ சரி பரவாயில்ல, நம்ம தலையில என்ன எழுதிட்டோ அதான் நடக்கும், அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நீங்க சொல்றீங்களே சில விஷயம்,
சார் எத்தனை போஸ்ட் வரும், இத்தனை போஸ்ட்ல நான் வந்துருவேனா, அதெல்லாம் நான் கால்ஃபார் பண்ணும்போது எனக்கு ஜுவாலஜி போஸ்ட் எத்தனை போஸ்ட் தெரியுமா, மொத்தமே 13 போஸ்ட் தான் சார். டோட்டலாவே 13 போஸ்ட் மொத்தம். அந்த அப்ப நான் எழுதும் போதெல்லாம் வந்து மேக்சிமம் 400 போஸ்ட் தான் கால்ஃபார் வரும், எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து. இல்ல 350, 300, 400, 500க்கு மேலலாம் வந்தா பயங்கர சந்தோஷப்படுவாங்க, எல்லா மேஜரும் சேர்த்து. அப்பா ஏகப்பட்ட கால்ஃபார் வந்துருச்சு அப்படின்னா. 300 போஸ்ட், 350, 400 அவ்வளவுதான் வரும். அதுல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மேக்சிமம் வந்து 25 போஸ்ட் வரும், அவ்வளவுதான். சரியா? நான் இந்த 13 போஸ்ட்ல தான் ஒரு ஆளா வந்து செலக்ட் ஆகணும். ஆல்ரெடி நானு பிடிஎஸ் செலக்ட் ஆகி ஜாப்ல வேற இருந்தேன். பிடிஎஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் கையில இருந்துச்சு. பிடிஎஸ்டாவும் நான் செலக்ட் 2 எக்ஸாம் ஒரே டைம் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் பிடி தான் வந்தது. பிடி வந்தது, பிடி எக்ஸாம் எழுதுனேன். சரியா? அதுல வந்து ஸ்டேட்ல வந்து 9வது ரேங்க், ஓபன் கோட்டா. ஸ்டேட்ல 9வது ரேங்க் பிடிஎஸ். சரி, நம்மளுக்கு தான் பிடிஎஸ் கிடைச்சுன்னா அப்படி இருக்கல. உடனே பிஜி கால்ஃபார் வந்தது. என்ன 13 போஸ்ட் தான் இருக்கு, நம்மளாம் போக முடியுமான்னு தான் யோசிச்சேன். அப்பெல்லாம் நான் எந்த கோச்சிங் சென்டருக்கு போகல, ஒன்லி புக் ரெஃபரன்ஸ் தான். அந்த நல்லா ஞாபகம், இந்த 2 எக்ஸாமு ஜஸ்ட் நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு படிச்சேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா எப்படிப்பட்ட ஸ்கூல்னா உங்களுக்கு தெரியும், நாமக்கல் ஏரியா. சேலரி கவர்மெண்ட் சேலரி விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்கினேன் சார் நானு. கவர்மெண்ட் சேலரி பிஜி ஸ்டூடெண்ட்க்கு என்ன சேலரியோ அதை விட 4 டைம்ஸ் அதிகமா சேலரி வாங்கினேன். அப்ப எப்படி ஒர்க் கொடுத்துருப்பாங்கன்னு மட்டும் பாருங்க. அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, பியூர் என்ட்ரன்ஸ் உண்டு, எல்லாமே எடுப்பேன். ஒரு நிமிஷம் கூட படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, நைட்டு தான் படிப்பேன். அது தெரியாம தான் வந்து படிப்பேன். தெரிஞ்சா அவ்வளவுதான், உடனே கூப்பிட்டுருவாங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து. தெரியாம தான் படிக்கணும், நைட்டு தான் படிப்பேன். யோசிச்சு பாருங்க. ஈஸியா சார் படிச்சு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரகிள், அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். பரீட்சை எழுதலன்னா எப்பயோ போய் நான் ஃபீல் பண்றது உண்டு, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். பரீட்சை எழுதலாம், அன்னைக்கு சண்டே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலன்னா அந்த மாசமே 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட். அப்பயும் யோசிச்சு பாருங்க. எழுதவே விட மாட்டாங்க சார், ஸ்டாஃபை வந்து எழுத விட மாட்டாங்க, பரீட்சை எழுத விட மாட்டாங்க. நான் தப்பிச்சு செஞ்சு வேற ஏதோ ரீசன் சொல்லி தான் தெரியாம தான் இந்த பரீட்சை எழுத வந்தேன். இல்லைன்னா எப்பயோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் போயிருப்பேன். இந்நேரம் ஹெச்எம் ஆயிருப்பேன், ஹெட் மாஸ்டர் ஆயிருப்பேன். ஏன்னா என் செட்ல உள்ளவங்க ஹெட் மாஸ்டர் ஆயிட்டாங்க. இப்ப வருத்தம் வட நீலாம் ஹெச்எம் ஆயிட்டேடா, நான் இன்னி பிஜே ஸ்டாண்டாவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அடுத்த வருத்தப்படக்கூடாது. இந்த டைம் கிடைக்க போது ஜாப் வந்துடணும். அப்ப 13 போஸ்ட். சரி, நான் என் டார்கெட் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான். எனக்கு தேவை ஒரு போஸ்ட், அது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போஸ்ட், அவ்வளவுதான். அதான் என் டார்கெட்டா இருந்தது. சரியா? இவ்வளவு ஒர்க்லயும் அது படிச்சுட்டு இருந்தேன். பட் நம்ம லக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல, ஸ்டேட் செகண்ட் வந்தது. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க வந்து எத்தனை போஸ்ட் வருது அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. என்னையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட், அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஜாப்குள்ள வந்துருவீங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. உங்க டார்கெட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் இருக்கணும். நான் கட்டின ஃபீஸை சார்ட்டு வந்து கோல்டு மெடலா வாங்கணும், அந்த எய்ம்ல படிங்க. கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா கோல்டு மெடல் சார் உங்களுக்கு ஹானர் பண்ணுவேன், மேடையில வச்சு உங்களுக்கு கோல்டு மெடல் கொடுப்பேன். எப்பவுமே கண்டிப்பா நான் எப்பயுமே வாங்கி வச்சிருவேன். ஏன்னா நம்ம சென்டர் தான் எப்பயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும். அது ஒருத்தரா 2 பேரா 3 பேரான்னு தான் தெரியாது. ஏன்னா போன வருஷம் ஒருத்தர், அதுக்கு முந்தின வருஷம் 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், சேம் மார்க். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு கோல்டு மெடல் உண்டு சார். கட்டின ஃபீஸை என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்லன்னு தெரியல. கட்டின ஃபீஸை சார்ட் வந்து எப்படியாவது வாங்கிடணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க, கோல்டு மெடலா நான் கொடுத்துருவேன் அந்த ஃபீஸை. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ எதுக்கு இது சொல்றேன்னா, எத்தனை போஸ்ட் வருதுன்னு முக்கியம் கிடையாது, நம்ம அந்த போஸ்ட்ல போகணும். அதுக்காக சொன்னேன். ஏன் இதெல்லாம் சொன்னேன், அதே மறந்துட்டேன். யா, ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து கஷ்டமா இருந்துச்சு, தப்பா எழுதிட்டமேடானா. அப்ப 13 போஸ்ட்னு வச்சுக்கோமே. அப்ப 13 போஸ்ட்ல ஒரு 5 கொஸ்டின் நான் தப்பா எழுதிருந்தா நான் ஃபெயிலு, அவ்வளவுதான். 5ல எத்தனை மார்க்கு, ஒரு 7 மார்க்ல கட் ஆஃபே முடிஞ்சு வச்சு சார். மொத்தமே 7 மார்க்கு கட் ஆஃபே முடிஞ்சு வச்சு. நான் ஒரு 5-6 கொஸ்டின் தப்பா எழுதியிருந்தா எனக்கு வேலையே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா போஸ்ட் 13 போஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மார்க்கோடைய வேல்யூ உங்களுக்கு இப்ப தெரியாது. நோட்டிபிகேஷன் வந்த பிறகு, அந்த கால்ஃபார் வந்த பிறகு, அது ரிசல்ட் வரும்போது தான் அதோடைய வலி எல்லாம் தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் டாப் ரேங்க்ல இருக்கணும் நம்ம, அந்த மாதிரி நினைச்சு படிங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள். சரி, ரைட். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த ஸ்டெர்கோ என் லைஃப்ல இந்த கொஸ்டினை மறக்கவே முடியாது. சரியா?
தவறா எழுதுன பாத்தீங்களா, அதுக்காக நான் படிக்கல, ஓப்பனா சொல்ல நான் படிக்கல. நான் வச்சிருந்த புக்ல இருந்தது, வீட்டுல வந்து பார்த்த பிறகுதான் இந்த கொஸ்டின் இருந்தது, அதுக்காக சொன்னேன் நான். ஓகே, பரவாயில்ல. சோ நீங்க வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படியே ஸ்பூன் ஸ்பீடிங் மாதிரி எல்லாமே நான் கொடுக்குற வகை நீங்க பக்காவா படிச்சிடணும். அப்பெல்லாம் எந்த மெட்டீரியலும் கிடையாது சார், எந்த கோச்சிங் சென்டர் நான் போனது கிடையாது. அப்பெல்லாம் கோச்சிங் சென்டரே கிடையாது. ஓன் ப்ரிப்பரேஷன் தான், எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன் தான். அந்த மெட்டீரியலை வச்சுதான் நான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நான் அப்ப படிச்சதை விட 200 மடங்கு கூட சொல்லலாம், அப்படி படிக்கிறேன். நான்லாம் அப்ப இப்படி எல்லாம் படிக்கல, உண்மையை சொல்லணும். ஏன்னா கிளாஸ் எடுக்கணும் போது நிறைய படிச்சுதான் ஆகணும். சரி, ரைட். சோ இது எல்லாமே வந்து அந்த பைல் அது மாதிரி அந்த காலம் ரீஜன்ல அந்த பிரவுன் கலர்ல பீசஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிக்மெண்ட். பைல் பிக்மெண்ட்டும் இந்த பாக்டீரியாவும் இருக்கும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் பீசஸ் அண்ட் அசிமுலேஷன், அப்சார்ப்ஷன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ரைட். Now page number 3, that's all about sir. Digestion finished. ஒரு 5 minutes மட்டும் நான் என்ன சொல்ல போறேன்னா, ஃபுல்லா நடத்த போறது கிடையாது. இதுல உள்ள டீடைல்ஸ் வேற புக்ல சில விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்க பாருங்க. சரியா? பேஜ் நம்பர் ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் 42 41ல இருந்து பாருங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பைல், பைலோட ரோல் நான் சொல்லியிருக்கேன், இதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இதோடைய கன்டினியூஷன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா 44ல இருக்கும். அதுக்கு முன்னாடி 42, 43 இந்த 2 பேஜை பாருங்க. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். இதுல 42ல என்ன சொல்லியிருக்கேன்னா, இவ்வளவு நேரம் நான் என்னென்ன சொன்னனோ அது எல்லாமே இந்த 2 டேபிள் இருக்கும் சார். இது நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன என்சைம் எங்கெங்க செக்ரீட் ஆகுது, சரியா, அதோட ரோல் என்ன, சோர்ஸ் என்ன, சப்ஸ்டன்ஸ் என்ன, இந்த 2 டேபிள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து 44 பாருங்க. அந்த 41ல உடைய கண்டினியூஷன் தான் 44ல இருக்கும். அந்த நியூட்ரலைசேஷன் ஆஃப் HCl, எமல்சிஃபிகேஷன், ஆக்டிவேஷன் ஆஃப் லிபிட், இது ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன். சரியா? கால்ஸ்டோன், அது கால்ஸ்டோன் வந்து மெயினா வந்து கொலஸ்ட்ரால் ஓவரா அக்குமுலேட் ஆனா பைல்ல கால்ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் சார். சரியா? அது மாதிரி அடுத்தது இண்டஸ்ட்ரியல் மியூகோசா, பேஜ் நம்பர் 44. அதுல 4வது பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் மியூகோசால பாருங்க. 4வது பாயிண்ட் டிஆர்பி, 2019ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இந்த யூனிட்ல கேட்கல. எந்த யூனிட் தெரியுமா? 1வது யூனிட்ல கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் இன்வெர்டிபிரேட்டால. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மியூகோசால இட் செக்ரீட் த ஆன்டி என்சைம், இட் பிரிவென்ட் த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம். இது எதுக்குன்னா, இந்த ஆன்டி என்சைம் அப்படின்னு என்ன சார்னு கேட்டா, இப்ப நம்ம அலிமெண்ட் கனால்ல சக்கஸ் ஏதாவது ஒன்று சொல்றேன்னு, லிவர் ஃப்ளூக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அஸ்காரிஸ் லூப்ரிக் ஆசிட்ஸ் வச்சுக்கோங்க. அஸ்காரிஸ் இருக்கும் சார், நம்ம சாப்பிட்ற எதையுமே ஈஸியா டைஜஸ்ட் பண்றது. அஸ்காரிஸ் டைஜஸ்ட் பண்றதுல ஒரு மேட்டரே கிடையாது. அப்ப நம்ம அந்த அலிமெண்ட் கனால்ல என்ன என்சைம் செக்ரீட் பண்ணுதோ, அஸ்காரிஸ் அதுக்கு ஆன்டி என்சைமே செக்ரீட் பண்ணும் சார். இது அடாப்டேஷன், ஃபர்ஸ்ட் யூனிட் வரும்போது சொல்றேன். சரியா? ரைட். அடுத்த மூவ்மெண்ட் ஆஃப் அலிமெண்ட் கனால், இது ஏற்கனவே இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான், திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஒரு 20 பேஜஸ் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணாலே போதும். பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், அது மாதிரி ஸ்ட்ரீமிங் மூவ்மெண்ட்ஸ், அது மாதிரி பெண்டுகுலார் மூவ்மெண்ட்ஸ், இது வந்து எப்படி அந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்குது ரிங் வைஸா அப்படின்னு சொல்றது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 45ல அந்த எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. சரியா? அது மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, லிவரோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்து இதுல ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், புதுசா ஒன்றும் கிடையாது. 46 அது ஃபுல்லா லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்ல டிஸார்டர், டைஜஸ்டிவ் என்சைம் சிஸ்டத்துல டிஸார்டர். ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸார்டர் கிடையாது, ஆனா யூஜி சிலபஸ்லாம் இது உண்டு. என்னென்ன டிஸார்டர், டைஜஸ்டிவ் சம்பந்தமா என்னென்ன டிஸார்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த டைஜஷன். அதுக்கு அடுத்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ் முன்னாடி ஒரு கிளாஸ் நடத்தல, அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அங்க ஏற்கனவே நடத்தினதை இங்க கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கோம். பர்டிகுலரா நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் குறைஞ்சா என்னென்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸார்டர். அதுல மெயினா வந்து குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ் ஏற்கனவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் முன்னாடி 47. இதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ் டிசீஸ் ரிலேட்டடா, அதுல ஜீரோப்தால்மியா, நைட் பிளைண்ட்னஸ், பெரிபெரி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இதுல டெபிஷியன்சி டிசீஸ், சரியா, என்னென்ன நோய், விட்டமின்ஸ் குறைஞ்சா என்ன நோய் வரும். இதுல இந்த அனிமியா பேஜ் நம்பர் 48ல மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, மைக்ரோசிஸ்டிக் அனிமியா, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு சார். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மத்ததுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பெலகரா கூட டிஆர்பில ஒரு கேட்டாங்க. 7வது பாயிண்ட் பேஜ் நம்பர் 48. 9வது பாயிண்ட் பாருங்க, டெபிஷியன்சி ஆஃப் போலிக் ஆசிட்.
அண்ட் விட்டமின் B12 எது மெகலோபிளாஸ்டிக். மைக்ரோசிஸ்டிக் வந்து அயன் டெஃபிஷியன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். மற்ற இதெல்லாம் பார்த்ததுதான். அதே தான் இங்க டேபிள் ஃபார்ம்ல பேஜ் நம்பர் 49ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லா டிசீஸ், என்ன நியூட்ரிஷன் குறைஞ்சா என்ன சிம்டம்ஸ், சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். அப்ப நியூட்ரிஷன்ஸ் வந்து குறைஞ்சாதான் நோய் வரணும் கிடையாது, அதிகமா இருந்தாலும் நோய் தான். அதான் ஓவர் நியூட்ரிஷன் சொல்றது. கம்மியாவும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது சார், ஞாபகம். சரியா? அது ஃபுல்லாவே இங்க லாஸ்ட் 50 பேஜ் நம்பர் 50லயும் நிறைய டிசீஸ் சொல்லியிருக்கோம். அடுத்த 50ல ரிவ்யூ அட் த கிளான்ஸ் அப்படின்னா ஃபைனலா ஒரு டைஜஷன் நியூட்ரிஷன்ல இது கடைசியில ரிவிஷனுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான். முக்கியமான பாயிண்ட் மட்டும் 51, 50, 51, 52 அதுல கொடுத்துருக்கோம். அடுத்தது காம்படிஷன் விண்டோ இல்லைன்னா காம்படேட்டிவ் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அது மட்டும் நியூட்ரிஷன் டைஜஷன் மட்டும் பேஜ் நம்பர் 53, 4 and 5 plus 6, 56 வரைக்கும் சும்மா ஒரு ஹைலைட் தான். முக்கியமான பாயிண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டைஜஷன், அதுக்கு ரிலேட்டடா ஒரு 56 வரைக்கும் கொடுத்துருக்கோம், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். தட்ஸ் ஆல் அபவுட் தட் டைஜஷன் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இப்போ பிசியாலஜி பொறுத்தளவு இப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டினுக்கு சார் நடத்திருக்கேன்னு கேட்டா, நியூட்ரிஷன்ல ஒரு கொஸ்டின், டைஜஷன்ல 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் நடத்திருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு நடத்திருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். மேபி பேசிக், அதாவது டைஜஷன்ல 2 கொஸ்டின் தான் எந்த ஏரியா வரும்னு சொல்றேன். போன கிளாஸ்ல நடத்துறேன் பாத்தீங்களா, கிளான்ஸ், டைஜஸ்டிவ் ட்ராக், அதுல கொஸ்டின் கேட்கலாம். அப்படி 2 கொஸ்டின், எந்த 3 பார்ட்டை பிரிச்சுக்கோங்க. இந்த 3 பார்ட்ல தான் இந்த 2 கொஸ்டின் நிற்கும். ஒன்னு வந்து அந்த பேசிக்கான விஷயத்துல, 2 வந்து டைஜஸ்டிவ் என்சைம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட், டைஜஸ்டிவ் என்சைம், அதுல கொஸ்டின். அதுல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா அப்சார்ப்ஷன், அசிமிலேஷனோட பெருசா கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்சார்ப்ஷன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட், அதுல லிபிட் ரொம்ப முக்கியமானது. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் டைஜஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த டைஜஷனோட கிளாஸ் போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன நடத்துவோம்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றேன். இன்டர்மீடியட் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும், எக்ஸிட் ஆக வேண்டாம். இன்டர்மீடியட் மெட்டபாலிசம், இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப டீட்டெயிலாக நான் நடத்த போறது இல்லை. பயோகெமிஸ்ட்ரி ரொம்ப டீட்டெயில் நடத்துறோம். இந்த பிசியாலஜில இன்டர்மீடியட் ப்ராடக்ட் பெருசா ஒன்று அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா கேட்க மாட்டாங்க. அடுத்த டைட்டில் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்ல போன வருஷம் 2 கொஸ்டின் கேட்டாங்க, 2 கொஸ்டின். இதுவும் எப்படி டைஜஷன் எவ்வளவு நேரம் நடத்திருக்கேன், எவ்வளவு நாள் நடத்திருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் ரொம்ப டீட்டெயில், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன் ரொம்ப டீட்டெயிலா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ. எக்ஸிட் ஆக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.